அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். கனி கொடுப்பதை குறித்து இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. ஆண்டவர் இயேசுவோடு கூட எந்த அளவுக்கு ஆழமான உறவிலே நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதிகமான கனிகளை கொடுப்போம் என்பது தான் இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதில் விசேஷம் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தான். ஒரு திராட்சை செடியில் இருக்கிற கொடிகள் தான் கனி கொடுக்கிறது. ஒருவேளை அந்த கொடிகள் பலகீனமாக இருந்தாலும் செடியோடு ஒரு ஆழமான தொடர்பு இருக்குமானால் நிச்சயமாக அந்த கொடிகள் கனி கொடுக்கத்தான் செய்யும். தேவை செடியோடு ஒரு ஆழமான உறவு. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக செடியாகி இயேசுவோடு ஆழமான உறவிலே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்பது இந்த 15ஆம் அதிகாரத்தில் சாராம்சமாக இருக்கிறது. இப்போ கனி கொடுப்பதற்கு 2 காரியங்கள் மிக முக்கியமானது. ஒரு கொடியானது மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று, செடியோடு ஆழமான உறவில் இருக்க வேண்டும் அந்த கொடி. 2வது, அது சுத்தம் பண்ணப்பட வேண்டும். இது 2 ரொம்ப முக்கியம் கனி கொடுப்பதற்கு. இந்த சுத்தம் பண்ணுற விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம கனி கொடுக்க விரும்புவோம், ஆனால் சுத்தம் பண்ண யாரும் விரும்புறதில்லை. ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும், என் மூலம் அநேகர் பயன்பட வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம். நல்லது தான், அது கனி கொடுக்கிற வாழ்க்கை, அதை விரும்புகிறோம். ஆனால் அதற்கு தேவையான சுத்தம் பண்ணுகிற காரியத்தை நாம் விரும்புறதில்லை. ஆனால் சுத்தம் பண்ணாமல் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது என்பது தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்கிற மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆக சுத்தம் பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பின் நாட்களிலே மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒருவர் சிற்சியோடு இருக்கலாம், நீங்கள் பலவிதமான சோதனையோடு இருக்கலாம், உங்களுக்கு சில நல்லதையெல்லாம் தேவன் எடுத்திருக்கலாம். உங்களை அழிப்பதற்காக அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களை சுத்தம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து சுத்தம் பண்ண விட்டு கொடுங்கள். ஆண்டவருடைய அன்பில் உறவில் ஆழமாய் நிலைத்திருங்கள். நீங்கள் நிச்சயமாக எத்தனை நெருக்கம் வந்தாலும் சரி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.